जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்ட தேவதா குலதேவதா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது, உங்களுக்கு இந்த வாரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் 12 ராசிக்கு எந்தெந்த கடவுள் எந்தெந்த ராசிக்கு அருள் புரிய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன தோஷங்கள், யார் யாருக்கு என்னென்ன கர்ம வினை பாதிப்பு யார் யாருக்கு அதிகமாக வரப்போகிறது, வேலை வாய்ப்பு திசை மாறுமா அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிம்மதியை தருவாரா, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். காதல் நமக்கு கை கொடுமா, குடும்பத்தில் ஏதாவது தம்பதிகளுக்குள் ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படுமா, மாணவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத திருப்பங்கள் ஏதாவது வருமா, யாருக்கு சனிதோஷம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட போகிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாரம் இந்த வாரம், வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி மாறக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொத்து வழக்கு விவாகரத்து வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன சொல்கிறது, இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள்லாம் என்னென்ன சொல்ல போகிறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் பக்கம் ஏறுமா இறங்குமா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும், அதே போல் உங்கள் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நல்லது கெட்டது மாற்றப் போகிறது என்பதை விரிவாக 12 ராசி பலன்களிலே பொது ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான முதல் ராசி மேஷ ராசிக்கான பலன்களை, பொது ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களை, உங்களுக்கான வார ராசி பலன்கள். துணிவான முடிவுகள் வாழ்வை மாற்றும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அடுத்ததாக குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சற்று பதட்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சில விஷயங்கள், மன உளைச்சல், மனசங்கடங்கள், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற வீண் விவாதங்களால் பதற்றம், பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலையிலே வேகம் கிடைக்கும். வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் சில வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சதுனால சில பேர் இடம் மாறி இப்போ வேலையில் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துட்டுருக்கீங்க. வேலை மாறி இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துட்டுருக்கீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா காதலில் சில சஞ்சலங்கள், சில மன வருத்தங்கள் இருக்கும். கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கலந்து பேசிக்கணும். அதே போல் எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்லபடியாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் இல்லைன்னா வர வருஷம் கண்டிப்பாக திருமண யோகம், திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொத்து வாங்கும் யோசனை இப்பொழுது வேண்டாம். ஆடி ஆவணி இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் வேண்டாம். சொத்து வாங்குகிற விஷயமா அந்த யோசனையை அப்படியே தள்ளி போடுங்க. வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். சில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கவனச்சிதறல்களால் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது மாணவிகள். அதாவது சில விஷயங்கள் நம்ம படிக்கணும்னு நினச்சா கூட அந்த நேரம் அவங்களால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஒரு நம்ம நினச்சிட்டு அவன் இப்போ படிக்க மாட்டேங்கிறானே, செய்ய மாட்டேங்கிறானே, ஆனால் அவனுக்கு அந்த படிக்கிறதுக்கு உண்டான நாட்டம் அப்படிங்கிறது வராது. சில நேரத்தில் உங்களுக்கு மன உளைச்சல், மன சங்கடமாக இருக்கும். என்னடா இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க மாட்டேங்கிறான், கவன சிதறல்கள் அதிகமாக இருக்கும். வேறு எங்கெங்கேயோ இந்த கான்சன்ட்ரேட் போகும். உங்களுக்கு 2 பேருமே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒருத்தர் வேலைக்கு போகிறீங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒருத்தர் ஒரு பிள்ளையை பெற்றவர்களோ பெண்ணை பெற்றவர்களோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம பொண்ணு எங்கே போகிறது, நம்ம பையன் எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன செய்கிறான், 6 மணிக்கு மேலே எங்கே போகிறான், 8 மணி வரைக்கும் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கண் கூட பார்க்குறோம். சில விஷயங்கள்லாம் 10th +1 +2 படிக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கும் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி கூட வண்டியில் பைக்கில் இன்றைக்கி கூட வரும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த பர்சனை பார்த்தா ஒரு இதுவாக இருக்கான். ஒரு இந்த பைக் மாதிரி வச்சுட்டு அந்த பொண்ணை முன்னாடி உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டி சொல்லி கொடுத்துட்டு டிராஃபிக்கில் அது பொண்ணு பலூன் வச்சுன்னு உட்காந்துருக்கு. இத்தனைக்கும் ஒரு 10th +1 படிக்கிற பொண்ணு.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, பேரண்ட்ஸு நம்ம பொண்ணு டியூஷனுக்கு போயிருக்கு, இல்லை நம்ம பொண்ணு வேறு எங்கேயோ போயிருக்கு, பக்கத்தில் எங்கேயோ போயிருக்குன்னு. ஆனால் இந்த பொண்ணு பண்ணிட்டு வர வேலை வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மாணவ மாணவிகள் படிப்பில் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருப்பாங்க. ஏன்னா மிதுன ராசிங்கிறதுனால அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல், மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். பொய் சொல்லாதீர்கள். கூடியமான வரைக்கும் பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. பொய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்கிறதுல கூட தப்பு இல்லை, பொய் சொல்லி மாட்டிக்காதீங்க. அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்திங்கன்னா 5. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நிலுவையில் நிற்கும். சில பேருக்கு சொத்து வாங்கலாம், ஆனால் அவசரப்படக்கூடாது. ஏற்கனவே பேசி பணம்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒத்துக்கோங்க. இல்லையா புதுசாக வாங்க போகிறோன்னா அந்த யோசனை அப்படியே தள்ளி போடுங்க, பிறகு பார்த்துக்கலாம். உங்களுடைய மற்ற விஷயங்கள், மறுமணம், மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். கடன் விஷயங்கள் கொஞ்சம் தலை தூக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். சாணி ஏறினா முளைஞ்சிருக்கும். 10 ரூபா சம்பாரித்து 50 ரூபா செலவு வரும். சில நேரத்தில் கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை. சில நேரத்தில் மனைவி கிட்ட நகை வாங்கி அடமானம் வச்சு சில பேருக்கு அந்த மாதிரியான சில கஷ்டங்கள்லாம் வரும். கலகம், வஞ்சனை, சூழ்ச்சி, துரோகம், இது எல்லாத்துக்குமே நீங்கள் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள். சில நேரத்தில் 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்குது, மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்குது. என்ன செய்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சமயத்தில் பிரச்சனைகள் அவ்வளோ மைண்டில் சுமந்துன்னு இருக்கீங்க. வெளியில் வந்தால் கூட தூக்கமின்மை, தூக்கம் கிடையாது. தூக்கமின்மை, ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அவ்வளோ கவலைகள், அவ்வளோ மன உளைச்சலில் தான் இருந்துன்னு இருக்கீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நிறையா போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆனால் போட்டி பொறாமை இருந்தாலும் உங்களுடைய தொழில் விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்னும் இப்போ தொழிலில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு தொழில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் ஜாதகப்படி வரத்துக்கான யோகம் அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான சூழ்நிலையில் இருக்குது. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 60% வரைக்கும் நல்லா இருக்குது. கூடியமான வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வார ராசி பலன் இப்படி, அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சுபம். நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும். இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 200% நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது, நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு, முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது, சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க. நான் சொன்னதான ஃபுல்லாக பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, நம்மளுடைய கர்மா சூழ்நிலைகள், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல, ஜாதகம் பார்க்குறேன், பேர் ராசி பொருத்தம், கல்யாண பொருத்தம், வாஸ்து, எண்கணிதம், நியூமராலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள், வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள், வாஸ்து தொடர்பான விஷயங்கள், எண்கணிதம் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பார்க்கணும், ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும், மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள். அதாவது மருத்துவ ஜோதிடம், உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும், வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம், வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுபம்.